தாத்தா அதையே வாயில வச்சிட்டு இருக்க, அது என்ன மிட்டாயா? இல்லைம்மா, இதை குச்சி புகை விட்டனாதான் என் மூலையே வேலை செய்யும், இல்லைன்னா செய்யாது. நீ மாட்டேன் நான் ஒரு வேரில் வாயில் வச்சு பிச்சுன்னு குச்சின்னு இல்லை, அது மாதிரி தான் நானும். அண்ணா ரொம்ப குஷியா இருக்க. தாத்தா குஷியா மட்டும் இல்லை, பயங்கர பிஸியாகவும் இருக்கிறேன். இன்னைக்கு தாத்தா களத்துல இறங்க போறேன், அந்த களம் எப்படி அதிர்துன்னு மட்டும் பாரு. தாத்தா நான் பேச வேணாம்னு சொல்லல, வாய் அடிக்கி எச்சை முழுங்கி பேசு, மூஞ்சி ஃபுல்லா எச்சையா இருக்கு. ஏதோ பேசும்போது தெரியாம எச்சை தேய்ச்சிச்சு, அத்தை போய் குத்தி காட்டுற பாரு. நீ அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் அப்படித்தான் இருக்கிற. என்னதான் முடிவு பண்ணியிருக்க? கஷ்டப்படாம பணம் சம்பாதிக்கணும், அதுக்கு தான் என் புத்தியை தீட்டிக்கின்னு இருக்கிறேன். தாத்தாவை பற்றி உனக்கு தெரியல, எப்படியெல்லாம் ஏமாத்துவேன்னு. சின்ன வயசுல பாத்துட்டு இருக்கேன், ஏமாத்துல கில்லாடி. எங்க அம்மா அப்பா பிஸ்கெட் வாங்கி கொடுத்தா எல்லாத்தையும் சாப்பிட்டு 1-2 தான் எனக்கு இருக்கும். அதை எப்படி நான் சாப்பிடுவேன்? உள்ள புஸ்கா எல்லாம் கோயிலில் நடந்ததெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிற. நீ கொடுக்குற மிச்சம் மீதி தான் நான் சாப்பிடுவேன். எல்லாருக்கிட்டையும் என் பேத்திக்கு நான் பிஸ்கெட் வாங்கிட்டேன், என் பேத்திக்கு பிஸ்கெட் வாங்கிட்டேன்னு சொல்லுவேன். ஏன் மூஞ்சி 1008 கோணலாம் காட்டுற? உனக்கு என்ன வேணுமோ வாங்கி தரேன். வாங்கி தரப்படா. ஒரு பிஸ்கெட் வாங்கினா மொத்த பீஸும் தின்னிட்டு மீதி 2 பீஸ் இருக்கும், அதை என்ன தின்ன சொல்ற நீனு?